முதல் நாள் மாலையில் நிச்சயதார்த்த சடங்கு முடிந்தவுடன் மாப்பிள்ளையின் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவரை கேலியும் கிண்டலும் செய்வார்கள். பிரம்மச்சரியத்திலிருந்து அவர் இல்லத்தரசனாக மாறப்போகிறார் இல்லையா, அதை சுட்டிக்காட்டும் கேலியும் கிண்டலும் செய்வார்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாத மாப்பிள்ளை திருமணத்து அன்று அதிகாலை தனக்கு திருமணம் வேண்டாம் என்று சன்னியாசி வேடம் பூண்டு காசி யாத்திரை மேற்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விடுவார். அப்பொழுது பெண்ணியின் தகப்பனார் அவரை தடுத்து நிறுத்தி, நீங்கள் காசிக்கு செல்ல வேண்டாம், நான் என் மகளை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். அவளோடு நீங்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு இல்லற வாழ்வையில் சந்தோஷமாக இருந்து எல்லா சுபபோகங்களையும் அனுபவித்துவிட்டு பின் தம்பதி சகோதரராக காசிக்கு செல்லுங்கள் என்று என்பது போல அமைந்துள்ளதான் இந்த காசி யாத்திரை சடங்கு. வேறு எந்த திருத்தலத்தின் பெயரை வைத்து இந்த சடங்கு அமைவதில்லை. காசி யாத்திரை என்ற பெயரில் தான் இந்த சடங்கு அமைந்துள்ளது. ஏனென்றால் இந்த சமயத்தில் காசி யாத்திரை மேற்கொண்டால் புண்ணியம், முக்தி மற்றும் மோட்சம் கிடைக்கும் என்பதில் அவ்வளவு நம்பிக்கை. இந்த வாழ்நாளில் ஒரு முறையாவதுக்கு காசிக்கு செல்ல வேண்டும். காசி யாத்திரை செல்லும் பொழுது வேற எந்த சிந்தனைகளும் இருக்க தரக்கூடாது. காசிக்கு செல்ல வேண்டுமானால் நீங்கள் மோட்சத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு காசிக்கு செல்ல வேண்டும். அதனால்தான் அதை மோட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். பிறப்பு இறப்பு என்ற இந்த சுற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் மோட்சத்தை நாடி செல்கிறோம். ஒருவர் காசியில் இருந்தால் அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. அவர் நேராக முக்தி பெற்று மோட்சம் அடைந்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. அங்கங்கே பிணங்கள் எல்லாம் தெய்வங்கள் ஆகின்றன. அங்கே சவம் சிவம் ஆகிவிடுகிறது. காசியில் ஒருவர் இறந்தால் அந்த ஆத்மாவின் காதில் சிவபெருமானே நேரடியாக ராமநாமத்தை ஊதி அந்த ஆத்மாவிற்கு முக்தி அளிக்கிறார். அங்கே வைணவம் சைவம் ஒன்றாக இணைந்து பேதமின்றி ஒரு ஆன்மாவுக்கு மோட்சம் அளிக்கிறது. ஆகையினால்தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காசிக்கு வந்து தங்களுடைய இறுதி நாளை அங்கே கழித்து தங்களுடைய இறப்பை எதிர்நோக்கி வாழ்ந்து வருகிறார்கள். ஆகையால் காசிக்கு செல்லாமல் நாம் சிவபெருமானை நேரடியாக பார்க்க முடியாது. காசியின் மகிமையை புரிந்து கொள்ள முடியாது. மோட்சம் என்றால் இச்சையை நம்மால் உணர முடியாது. இன்றைக்கும் சிவபெருமான் பிரத்யட்சமாக நடமாடுகின்ற தெய்வமாக அருளாசி வழங்கி வருகின்ற தலம்தான் காசி. காசி யாத்திரை எல்லோராலும் போய்விட முடியாது. அதற்கு பயணம் காசு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. பகவானுடைய அனுகிரகமும் குடுப்பினையும் வேண்டும்.